பொதுவா சித்த மருந்துகள் எடுக்கும்போது நெறைய டவுட் இருக்குங்க. எக்கச்சக்கமான டவுட் நெறைய கேட்குறீங்க. என்னன்னா, "டாக்டர் இந்த மருந்து நான் எடுக்கலாமா? ஏற்கனவே இத்தனை வருஷங்களாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த சமயத்தில நார்மலா நீங்க பயந்துக்கவே வேண்டாம். பத்தியம்னா பயப்படவே வேண்டாம். டயட் அதுதான். நம்ம எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கிறோம். ஸோ டயட் பேட்டர்ன் ஒவ்வொரு உடல் ரீதியாகவும் சரி, மருந்துகள் நீங்க எடுக்கும்போதும் சரி, அதற்கான ஒரு டயட் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இப்ப என்ன அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிபூர்ணமாக நீங்க குணம் பெறணும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து, அதோட எஃபெக்ட் ஃபுல்லா நமக்கு கிடைச்சு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக, இத சாப்பிடுங்க, இத தவிர்த்துக்கோங்க. அப்படி சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு உணவு முறைகள் என்னென்னன்னு சொல்றேன். கவனமா ஒரு நோய் நமக்கு குணமாகணும்னா, அதற்கேற்ற கால அளவுன்னு ஒண்ணு இருக்கும். அந்த கால அளவுல நம்மளுடைய லைஃப் ஸ்டைல்ல இதெல்லாம் செஞ்சுட்டு, டயட்டும் கரெக்ட்டா ஃபாலோ பண்ணா, நிச்சயமாக நோய்கள் குறைந்து ஆரோக்கியமாக வாழலாம். வரம் நேயர்களுக்கு வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். பொதுவா சித்த மருந்துகள் எடுக்கும்போது நெறைய டவுட் இருக்குங்க. எக்கச்சக்கமான டவுட் நெறைய கேட்குறீங்க. என்னன்னா, "டாக்டர் இந்த மருந்து நான் எடுக்கலாமா? ஏற்கனவே இத்தனை வருஷங்களாக எனக்கு இந்த ப்ராப்ளம் இருக்கு. இந்த ட்ரீட்மெண்ட் நான் எடுத்துட்டு இருக்கிறேன். இந்த சமயத்தில சித்தா எடுக்கலாமா?" இல்ல மெயினா எல்லாருக்குமே இருக்கிற டவுட் என்னன்னா, "என்ன ஃபுட் நான் சாப்பிடணும்?" பேசிக்கா சித்தா மெடிசின்ஸ் எடுக்கும்பொழுது சில உணவுகள நம்ம தவிர்க்கணும். பரவலா மக்கள் மத்தியில இருக்கக்கூடிய ஒரு விஷயம் என்னன்னா, சித்தா மருந்துனா பத்தியம் சொல்லிடுவாங்கப்பா. பத்தியம்லாம் நம்மளால இருக்க முடியாது. அது என்னங்க பத்தியம்னு நீங்க பயப்படுறீங்க? ஒவ்வொருத்தருக்குமே சில உணவுகள் ஜென்ரலா நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் எடுத்தாலும், எடுக்கலனாலும் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு சில உணவு எனக்கு ஒத்துக்காதுங்க. எனக்கு கிழங்குலாம் சாப்பிட்டா மூட்டு வலி வந்துரும். இப்போ காரமா, ஸ்பைசியா சாப்பிட்டா வயிறு பிரச்சனை இருக்குங்க. இதெல்லாம் சாப்பிட்டா உடனே எனக்கு டக்குனு கோல்டு புடிச்சிரும். சொல்றீங்களா? அப்போ இது எல்லாமே உங்க உடலுக்கு ஆகாது இல்லைங்களா? அப்போ அத நீங்க அவாய்ட் பண்றீங்க. அதே மாதிரி ஒரு ஃபீவர் வந்திருக்கு உங்களுக்கு. ஒரு காய்ச்சல் இருக்குன்னா, அந்த டைம்ல நீங்க எந்த மாதிரி உணவு எடுத்துப்பீங்க? குளிர்ச்சியான உணவெல்லாம் எடுக்க மாட்டீங்க. "ஐயோ! ஏசிலாம் எனக்கு ஆகாதுப்பா" அப்படின்னு சொல்வீங்க. சில உணவுகள அந்த டைம்ல தவிர்த்துட்டு, பிடிக்குதோ இல்லையோ அந்த ஃபீவர் முடியிற வரைக்கும் அதற்கான உணவு எடுப்பீங்க இல்லையா? அதுதாங்க பத்தியம் அப்படின்னு சொல்றது. நார்மலா நீங்க பயந்துக்கவே வேண்டாம். பத்தியம்னா பயப்படவே வேண்டாம். டயட் அதுதான். நம்ம எந்த மாதிரியான ஃபுட் எடுக்கிறோம். ஸோ டயட் பேட்டர்ன் ஒவ்வொரு உடல் ரீதியாகவும் சரி, மருந்துகள் நீங்க எடுக்கும்போதும் சரி, அதற்கான ஒரு டயட் பேட்டர்ன் நம்ம ஃபாலோ பண்ணும்போது, இப்ப என்ன அதுக்கான நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பரிபூர்ணமாக நீங்க குணம் பெறணும் இல்லைங்களா? அதே மாதிரி நம்ம சாப்பிடக்கூடிய மருந்து, அதோட எஃபெக்ட் ஃபுல்லா நமக்கு கிடைச்சு ஆரோக்கியமாக இருக்கணுன்றதுக்காக, இத சாப்பிடுங்க, இத தவிர்த்துக்கோங்க அப்படின்னு நம்ம சொல்றோம். அப்படி சித்த மருந்துகள் எடுக்கும்பொழுது பேசிக்கா ஃபாலோ பண்ண வேண்டிய ஒரு உணவு முறைகள் என்னென்னன்னு சொல்றேன். கவனமா கேட்டுக்கோங்க. ஏன்னா, இது பெரும்பாலும் நெறைய பேருக்கு இருக்கிற ஒரு டவுட்டு. கன்சல்டேஷன் முடிச்ச உடனே, "டாக்டர் எனக்கு பத்தியம்லாம் ரொம்ப என்னால ஃபாலோ பண்ண முடியாது. இதெல்லாம் சொன்னீங்கன்னா என்னால அவாய்ட் பண்ண முடியாது. அந்த மாதிரி குடுங்க. கசப்பான மருந்து குடுக்காதீங்க. ஈஸியா சாப்பிடுற மாதிரி குடுங்க. 1, 2 டேப்லெட் மட்டும் குடுங்க." ஸோ இந்த மாதிரி சித்தா மெடிசன்ல ஃபார்ம் ஆஃப் மெடிசனும் நெறைய இருக்கு. அத பத்தியும் நான் சொல்றேன். அப்போ பேசிக்கா சித்த மருந்துகள் எடுக்கும் பொழுது சொல்லக்கூடிய உணவு முறை அனைத்துமே நீங்க ஆரோக்கியமாக இருக்கிறதுக்காக சித்தர்கள் நமக்கு சொன்னது தான். சயின்டிஃபிக்கா இதுவும் உண்மைங்க. சரி, என்னென்ன உணவுகள் ஃபர்ஸ்ட்டு நம்ம தவிர்க்கணும் அப்படின்னு நான் சொல்றேன். முதல்ல கிழங்கு வகைகள முற்றிலுமாக நீங்க தவிர்க்கிறது நல்லது. வாதம் சம்பந்தப்பட்ட நோய்கள் உங்களுக்கு இருந்ததுன்னா, அதாவது மூட்டு வலி இருக்குங்க, வாதத்தினால் வந்த வலியாக இருக்கு அப்படின்னு சொன்னீங்கன்னா, கிழங்கு வகைகள தவிர்த்துக்கோங்க. ஸோ இதில கிழங்குனா கேரட், பீட்ரூட், முள்ளங்கி இதெல்லாம் வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, அது கிடையாது. ஸோ கேரட், பீட்ரூட், முள்ளங்கிலாம் நீங்க சாப்பிட்டுக்கலாம். இதில என்னென்ன கிழங்குகள் அப்படின்னு பார்த்தோம்னா, உருளைக்கிழங்கு, கருணைக்கிழங்கு, சேனைக்கிழங்கு இதெல்லாம் சொல்றோம் இல்லைங்களா? இந்த கிழங்கு வகைகள் எல்லாமே தவிர்த்துக்கோங்க. அடுத்தது நீங்க தவிர்க்க வேண்டியது புளிப்பு. ஸோ புளிப்பு அப்படின்னு சொன்னோனே, புளி ஃபர்ஸ்ட்டு தவிர்த்துக்கோங்க. அதிகமா புளி சேர்த்து சாப்பிடாதீங்க. எலுமிச்சை சில கண்டிஷனுக்கு நம்ம தவிர்க்கணும். அதே மாதிரி நெறைய காரம், எண்ணெய் சார்ந்த உணவுகள நீங்க தவிர்க்கணுங்க. எண்ணெய் சார்ந்த உணவுகள்ல நல்ல உப்பு சேர்த்து இருக்கக்கூடிய ஊறுகாய் வகைகள், உப்பு சேர்த்து இருக்கக்கூடிய அந்த வற்றல் வகைகள் இது எல்லாமே தவிர்த்துக்கோங்க.
அதிகமான உப்பு சேர்ப்பதும் தவிர்க்கணும். இந்த புளிப்பு அப்படின்னு சொல்கிற விஷயத்தில் புளி கண்டிப்பாக நீங்கள் தவிர்க்கணும். ஏன்னா எடுக்கக்கூடிய மருந்துகள் 7 உடற்தாதுக்களையும் உங்களுக்கு வன்மைப்படுத்தும். அப்போ புளி சேர்த்து சாப்பிட்டிங்கன்னா முக்கியமாக இரத்த தாது உங்களுக்கு விருத்தி அடையாது. சரும நோய்கள் இருக்கிறவங்க கட்டாயம் புளி தவிர்த்துக்கோங்க. ஸோ இது எல்லாமே பேசிக்காக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது. அதுக்கப்புறம் கசப்பு சார்ந்த பொருட்கள் எல்லாமே தவிர்க்கணுமா அப்படின்னா கிடையாது. பாகற்காய் தவிர்த்துக்கோங்க. அதே மாதிரி கீரை வகைகளில் சில வகையான கீரைகள் தவிர்க்கிறது நல்லது. அதில் இந்த அகத்திக்கீரை. எதற்காக இதை சொல்கிறோன்னா, அகத்திக்கீரை நிறைய மருத்துவ குணங்கள் இருக்குது. ஆனால் சில கண்டிஷனில் நம்ம அகத்திக்கீரை தவிர்ப்பது நல்லது. மருந்தோட வீரியம் கொஞ்சம் குறைவதனால அந்த சமயத்தில் மட்டும் நீங்கள் அகத்திக்கீரையை தவிர்த்துக்கலாம். சரி, இதை தாண்டி வேறு என்னங்க நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நல்ல குளிர்ந்த உணவுகள். இன்னொரு விஷயம், மீண்டும் மீண்டும் சூடுபடுத்தி சாப்பிடுவீங்க இல்லையா? ஃப்ரிட்ஜில் வைக்கிறது, எடுக்கிறது, சூடு பண்ணி சாப்பிட்டு திரும்ப ஃப்ரிட்ஜில் வைக்கிறது. இந்த மாதிரி சூடு பண்ணி அந்த உணவுகளை நீங்கள் கட்டாயம் எடுக்கக்கூடாது. அதற்கு அடுத்தது பார்த்தோம்னா, நல்ல புளித்த மாவு பண்டம். ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்து இட்லி தோசை மாவு ஒரு 10 நாள், ஒரு 2 வாரங்கள் வரைக்குமே யூஸ் பண்ணுறீங்க நிறைய பேர். அதெல்லாம் தவிர்த்துக்கோங்க. நல்ல புளித்த உணவுகள் சாப்பிட்றதும், அதிகமான மாவு பண்டங்கள், கார்போஹைட்ரேட்ஸ் நிறைந்த பொருட்கள் சாப்பிட்றதையும் தவிர்த்துக்கோங்க. அதுக்கு அடுத்தது முக்கியமாக ஆல்கஹால், ஸ்மோக்கிங் ஹேபிட் இருந்தால் அதையும் தவிர்த்துக்கோங்க. ஏன் சொல்கிறோன்னா, உங்களுக்கு கட்டாயம் ரிசல்ட் வரணும் அப்படின்னா அதையும் நீங்கள் தவிர்த்துக்கோங்க. ஏன்னா மெடிசன்ஸோட அந்த மருந்தோட வீரியத்தை குறைக்கிறது மட்டும் இல்லாமல் நீங்கள் சாப்பிட்றது என்னமோ நல்ல ஹெல்த்தியான ஒரு விஷயம் மாதிரி நீங்கள் நினச்சிக்கிறீங்க. ஏன்னா அது உடலுக்குமே தீங்கு தரக்கூடியதான். ஸோ கட்டாயம் இது எல்லாமே பேசிக்காக தவிர்த்துக்கோங்க. சரிங்க, அப்போ நான் என்னெல்லாம் சாப்பிடலாம் அப்படின்னா, ஆரோக்கியமான ஹெல்த்தியான நிறைய வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ் நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ இந்த ஃப்ரூட்ஸ்லேயே கூட சில தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனைலாம் இருந்துச்சுன்னா சிட்ரஸ் ஃப்ரூட்ஸ் அவாய்ட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி காய்கறிகள் எல்லாமே நம்ம சாப்பிட்டுக்கலாம். இந்த கிழங்கு வகைகளை தவிர்த்து மற்ற காய்கறிகளை நல்லா வேக வைத்து நீங்கள் சாப்பிட்டுக்கோங்க. சூப் மாதிரியோ இல்லை கஞ்சி மாதிரியோ இல்லை நல்லா வேக வைத்து தாளிதம் செய்து பொரியல் மாதிரியோ நம்ம எடுத்துக்கலாம். ஸோ காய்கறிகள் இந்த மாதிரி எடுக்கிறது ரொம்ப நல்லது. மில்லட்ஸ் எடுத்துக்கலாமான்னு ஒரு டவுட் நிறைய பேருக்கு இருக்குது. தாராளமாக இந்த சிறு தானிய வகைகளை எடுத்துக்கலாம். ஒரு சில கண்டிஷன், தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்குது இல்லைங்களா, அவங்க மட்டும் இந்த சிறுதானியங்களை கொஞ்சம் தவிர்த்துக்கோங்க. மற்றபடி எல்லாருமே சிறுதானியங்களும் நம்மளுடைய பாரம்பரிய அரிசி வகைகளும் தாராளமாக இதை சேர்த்துக்கலாங்க. முக்கியமாக ஸ்ட்ரெஸ்ஸு, டிப்ரெஷன் இல்லாமல் இருக்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீங்கள் அதிகமாக ஸ்ட்ரெஸ் ஆகிட்டீங்க, டிப்ரெஷனில் இருக்கீங்கன்னா உடல் ரீதியாகவும் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்க, இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்க இல்லை, ஆனால் பொதுவாக எல்லாருமே ஃபாலோ பண்ண வேண்டியது மூச்சு பயிற்சி ரொம்ப முக்கியம். காலையில் கொஞ்ச நேரம் லகுவாக ஒரு நடைப்பயிற்சியோ இல்லை யோக பயிற்சியோ நீங்கள் செஞ்சுக்கிட்டு வாங்களேன், ஆரோக்கியமாக இருக்கலாம். அதை தாண்டி நேரத்துக்கு சரியான உணவு தேர்வு செய்து சாப்பிடுங்க. நல்ல ஒரு உறக்கம் இருக்கணும். ஸோ இது எல்லாமே சித்தா மெடிசன்ஸ் எடுத்தால் பேசிக்காக ஃபாலோ பண்ண வேண்டியது. இன்னொரு விஷயம் நீங்கள் தெரிஞ்சுக்கணும், இது சித்தா மெடிசன்ஸ் எடுத்தால் தான் ஃபாலோ பண்ணணும்னு கிடையாதுங்க. நீங்கள் மெடிசன்ஸ் எடுக்கிறீங்களோ இல்லை ட்ரீட்மெண்ட் எடுக்கிறீங்களோ இல்லையோ, ஜென்ரலாக இந்த விஷயங்களை ஃபாலோ பண்ணால் நம்ம உடலுக்கு இது ரொம்பவே நல்லது. அந்த மாதிரியான உணவு முறைகள் தான் உங்களுக்கு சித்த மருத்துவத்தில் சித்தர்கள் நமக்கு சொல்லியிருப்பாங்க. அதனால் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ ஒரு நோய் நமக்கு குணமாகணும்னா அதற்கேற்ற கால அளவுன்னு ஒன்று இருக்கும். அந்த கால அளவில் நம்மளுடைய லைஃப் ஸ்டைலில் இதெல்லாம் செஞ்சுட்டு டயட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் நிச்சயமாக நோய்கள் குறைந்து ஆரோக்கியமாக வாழலாம். சித்த மருத்துவம் தொடர்பான மருத்துவ ஆலோசனைகளுக்கு ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். நன்றி.